சூரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை நாங்கள் விருதுகள் நிகழ்ச்சியிலே சந்திக்கிறோம். இன்றைய விருதுகள் நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்து வந்திருப்பது யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன். வணக்கம். வணக்கம். வெகு நாளைக்கு பின் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே பல்வேறு கட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போல் ஜெனீவாவுக்கு நீங்கள் சென்று வந்தீர்கள். அதே போல் இங்கு நடக்கின்ற மாகாண சபை தேர்தல் நடக்க போகிறது. அதே போல் பல செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த தமிழ் தேசிய பரப்புக்குள்ளே இருக்கிற அரசியலை பொறுத்து தற்போதைய நிலைமை உங்களை பொறுத்தவரை நான் இது கட்சி ரீதியாக அல்ல, தனிப்பட்ட ரீதியில் இந்த தமிழ் தேசிய அரசியல் பரப்பு எந்த அளவில் சென்று கொண்டிருக்கிறது? நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக என்று கதைக்க இயலாது. ஏனென்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு கட்சி சார்ந்து தெரிவு செய்யப்பட்டால் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகின்ற வார்த்தைகள் கட்சி ரீதியானது. ஆகவே எங்கள் தனிப்பட்ட ரீதியான என்ற வார்த்தைகளை நாங்கள் பாவிக்கல. மிக முக்கியமாக இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களில் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வொன்றை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறோம். இது ஒரு நீண்ட நெடும் பயணம். இந்த நீண்ட நெடும் பயணத்தில் கடந்த அரசுகளில் ஒரு சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகளுக்கான ஒரு வழிகள் அல்லது அதுக்கான ஆரம்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் இன்னுமே அந்த பக்கத்தை தொட இல்லை. அவர்கள் இன்றைக்கு ஒரு வருஷ காலத்தை ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டு நிறைவுறுத்தி இருக்கிறார். அதே போல் பாராளுமன்ற தேர்தலும் நடந்து ஒரு வருட காலம் நிறைவுக்கு வரப்போகிறது. தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் பிரச்சனை இருக்குது. அந்த நிரந்தரமான அரசியல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நாங்கள் நிரந்தரமாக அது நீடித்து நிலைக்கக்கூடியதாக இருக்க வேணும், அப்படி ஒன்று நாங்கள் கண்டறிய வேணும் என்ற எண்ணம் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்திட்ட இருக்கிறதாக எங்களுக்கு தென்பட இல்லை. இவர்கள் காலத்தை கொஞ்சம் இழுத்தடிச்சு கொண்டு போகிறார்களே தவிர கால நடவடிக்கைகள் பின்னுக்கு போய்கொண்டிருக்கிறதே தவிர அடிப்படைகளில் அரசாங்கம் இன்னும் ஒரு ஊக்கமான நல்ல செயல்பாடுகளை முன்னெடுக்க இல்லை என்பதுதான் எங்களுடைய பார்வையில் இருக்கிறது. உங்களை பொறுத்தவரை சாதாரணமாக ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டவுடன் ஒரு வருட காலப்பகுதிக்குள் எந்த விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்க முடியாது என்பது சாதாரண யதார்த்தமாக இருக்கலாம். அந்த வகையில் இந்த கட்சி, அதாவது ஜேவிபி அல்லது என்பிபி என சொல்லப்படுகின்ற இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் 76 வருடங்களாக காத்திருந்து வந்த ஒரு அரசாங்கம் உடனடியாக ஏனைய கட்சிகள் செய்த, நான் சொல்வது ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கட்டும் அல்லது பொதுஜன ஐக்கிய முன்னணியாக இருக்கட்டும், அவ்வாறான கட்சிகள் செய்த பணிகளை எவ்வாறு உடனடியாக செய்வது என்பது நாங்கள் எதிர்பார்க்க முடியும்? உடனடியாக என்பதல்ல, ஒரு அரசு பொறுப்படுத்து 100 நாட்கள் தான் அந்த அரசுக்கு ஒரு வழங்கப்படுற காலம். அந்த 100 நாட்களுக்குள்ள அவர்களோட முன்னேற்றம் என்ன, அவர்கள் எவ்வாறு அதை கொண்டு செல்வார்கள். அப்போ அந்த 100 நாட்களுக்குள்ளேயும் முன்னேற்றத்தை காண முடியல. இன்றைக்கு ஒரு 365 நாட்கள் கடந்திருக்கு. 365 நாட்கள் கடந்தும் நீங்க நினைக்கிற மாதிரி 70 வருஷம் காத்திருந்து வந்த ஒரு அரச இயந்திரம் இருக்குது. அரச இயந்திரத்தை இயக்குவதற்கான ஆட்கள் தான் மாறி இருக்கணுமே தவிர அரச இயந்திரம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கு. ஆகவே அரசாங்கம் என்ற அரச இயந்திரத்தை இயக்குகின்ற தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் மாறி இருக்கிறார்கள். அவர்கள் அதை கண்டினியூ பண்ண அரசு அதிகாரிகள் அப்படியேதான் இருக்கிறார்கள். அதை கொண்டு போறதுல அவைக்கு ஒரு பெரிய இடைஞ்சல் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு விடயம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் கொரோனா காலம் சரி, அல்லது உக்ரைன் ரஷ்ய சண்டைகள், இஸ்ரேல் காசாவில் நடைபெற்ற சண்டைகள், இந்த விடயங்களுக்கு பிறகு உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற பொருளாதார மந்தம், உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற பொருளாதார போட்டிகள் இலங்கையும் அது கடுமையாக பாதித்திருக்கிறது. அது இலங்கை நீண்ட காலமாக ஒரு இனவாத போரை நடத்தினதை தவிர இலங்கை ஒரு பொருளாதார ரீதியாக வளரக்கூடிய வகையிலான கண்டுபிடிப்புகளை அல்லது தான் சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவுக்கான ஒரு தனக்கான ஒரு திராணியுள்ள நிலையை இலங்கை எப்பவும் கொண்டு வருகிறது. இப்போ இலங்கையில் இருந்த பழைய அரசுகளும் பழைய அரசாங்கத்தை நிர்வகித்த தலைவர்களும் சரி, அவர்களோட நோக்கம் அடுத்த முறை எப்படி அரசியலில் இருக்கிறது, தாங்கள் எவ்வாறு அதனை கொண்டு போகிறது, இதுதான் நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கங்களின் அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டதன் காரணமாக இன்றைக்கு இலங்கையினுடைய பொருளாதாரம் கீழ்நிலைக்குத்தான் போயிருக்கு. ஏற்கனவே முதல் இருந்த அரசாங்கத்தில் இருந்தவர்களும் IMF உலக வங்கிட்ட, ஆசிய அபிவிருத்தி வங்கிட்ட, பரிசு கிளப்பிட்ட கடனை வாங்கி கடனை அடைக்கிற வேலைகளை செய்தார்களே தவிர உள்நாட்டில் உற்பத்தி மேம்படுத்துறதுக்கான இல்லை உற்பத்தியை உருவாக்குறதுக்கான செயல் திட்டங்களில் யாரும் முன்னேற்றத்தை காட்டேன். இந்த நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார வளத்தை தந்த தேயிலை, ரப்பர், தெங்கு உற்பத்திகள் இன்றைக்கு நிறைய விழுந்திருக்கு. மசகு எண்ணெய் இறக்குமதி செய்து ஏற்றுமதி செய்கிற தொழில்முறை நிறைய வீழ்ச்சி கண்டுட்டுது. இன்றைக்கு அது இல்லை என்று கூட சொல்லலாம். அதே போல ஆடைகளை இறக்குமதி செய்து தைத்த ஆடைகளாக ஏற்றுமதி செய்வதிலும் கூட கடந்த காலங்களில் மெல்ல மெல்ல அது வீழ்ச்சி கண்டிருக்கேன் என்றால்
பொருளாதாரத்தினுடைய மந்த நிலைமைகள் ஒன்று கூலி இங்கு அதிகமாகவும் வேறு நாடுகள் அது குறைவாகவும் இருப்பதனால் வேறு நாடுகளை நோக்கி அந்த தொழில் முறைகள் கைமாறுது. அப்போ இந்த புதிய தொழில் முயற்சிகள் வருமானங்கள் தரக்கூடிய தொழில்கள் இலங்கையில் உருவாக்கப்படையில்லை. மக்கள் தங்களுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய வகையிலான தொழில் முயற்சிகள் தட்டி கொடுக்கப்படையில்லை. அப்போ எப்பவுமே எதிர்பார்த்து வாழுகின்ற அல்ல நாளைக்கு தங்களுக்கு நிவாரணம் கிடைக்காதா, ஆஸ்வசம் கிடைக்காதா, சமுர்த்தி கிடைக்காதா, நாங்கள் அதை வச்சு எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகலாம், அந்த அண்டை சீவி கொண்டு போகலாம் என்ற மனநிலைகள் தான் அதிகரிச்சிருக்கு இல்லையோ. நாங்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைக்கு போகலாமா, ஐரோப்பிய நாடுகளுக்கு ஓடி போகலாமா, இல்லை வேறு நாடுகளில் வேலை தேடி போகலாமா, இதுதான் இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற நிலவரமா இருக்கு. இல்லை அதையும் தாண்டினா சுற்றுலா பயணிகள் எவ்வளவு தொகையா இங்கே வாரார்களோ அவர்கள அந்நிய செலாவணி தான் இலங்கையை காப்பாற்று. இல்லையென்றா இலங்கையினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் படுத்திடும். ஆகவே இலங்கை திட்டமிடப்பட வேணும். ஜப்பானியர்கள் எப்படி தங்களுடைய சொந்த காலில் நிற்கிறார்கள், சிங்கப்பூர் எப்படி முயற்சியை மேற்கொள்ளுது, சைனாவில் எப்படி அவங்க முயற்சி ஆண்மை இருக்குது. இப்போ நாங்கள் சொந்த நாட்டுக்குள்ள எங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் எங்களோட மக்களை சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவுக்கான நம்பிக்கை கட்டி வளர்க்கப்படணும். அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அளவில் இன்னும் இந்த அரசாங்கத்திட்டும் சரியான செயல் திட்டங்கள் கொண்டு வரப்படவில்லை. குறிப்பாக சொல்லலாம், இவர்கள் 70 ஆண்டுகள் அல்ல, இவர்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ச்சியா மெல்ல மெல்ல இருந்துதான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஜெனட்ரிக்கா பரம்பரையா அரசியல் செய்தாக்கள் விட்டுட்டு போயிருக்கிறார்கள். அவர்களாலும் இதை முன்னேற்ற முடியலைன்னா இதுக்கான ஒரு தொடக்க புள்ளியை இவர்கள் கொடுத்திருக்க வேணும். ஆனா இன்னும் அந்த தொடக்க புள்ளி அந்த கீ இன்னும் கொடுக்கப்படல. அப்ப அந்த கீ இல்லாத வரைக்கும் மக்கள்கிட்ட ஒரு 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 நம்பிக்கைத்தன்மை குறைவாகவே இருக்கிறது. நாடு வளரணும் என்றால் அந்த நாடு தன்னுடைய சொந்த உழைப்பில் நிற்கப்படும். அந்த சொந்த உழைப்பு என்பது முதல் தன்னுடைய தன்னிறைவு தேவையை பூர்த்தி செய்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு மாற வேணும். அது இவ்வளவு காலமும் யுத்தம் தானே நடத்துகிற இந்த நாடு தன்னுடைய சொந்த சகோதரர்கள் மீது ஆயுத தளவாடங்களை கொள்வனவு செய்து கடனை வாங்கி அதனை இன்னொரு வடக்கு கிழக்கு பகுதியில் உள்ள தமிழ் மக்கள் மீது யுத்தமாகத்தான் செய்தார்கள். அப்ப இவர்கள் வேண கடன் முழுக்க என்னத்துக்கு செய்தார்கள்? யுத்தத்துக்காக தான். யுத்தம் புரிந்த இவர்கள் பொருளாதார யுத்தத்தில் வெற்றி பெற முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். இது இப்பயும் அவர்களுக்கு மிகப்பெரிய மந்தமான சூழலாகத்தான் காணப்படுது. உண்மையாக இந்த நீங்கள் சொன்னீர்கள், அதாவது அரசியல் ரீதியாக இவர்கள் யோசிப்பதால் தான் இனப்பிரச்சனை கூட தீர்க்க முடியாமல் இருக்கிறது கடந்த 76 வருடங்களாக. இந்த அரசாங்கமும் பொறுத்தவரையில் இவர்களும் அப்படித்தானே யோசிப்பார்கள். அதாவது அவசரமாக இந்த பிரச்சனையை தீர்த்து விட்டால், அதாவது இனப்பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கொண்டு வந்தால் அந்த தீர்வோ நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு அடுத்த அரசாங்கத்தை தமக்கு அமைக்க முடியாமல் போகும் என்ற ஒரு தீர்வு, தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை இதய சுத்தியோடும் தூர நோக்கு பார்வையோடும் எந்த அரசாங்கம் முன்வைத்து அரவணைத்து செல்லுதோ அந்த அரசாங்கம் நிலைக்கும். அந்த அரசாங்கம் இந்த நாட்டையும் கட்டியாளும். காரணம், கடந்த காலங்களில் ஜேஆருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. ஜேஆர் தன்னுடைய நரித்தந்திர மூளைகளால் அவர் நினைச்சார் நான் வெல்லுறன்னு நினைச்சார். ஆனால் கடைசி அவர் நாட்டை குப்பை தொட்டிக்க போட்டு போனேன். பிறகு வந்த தலைவர்களுக்கு அதை வெற்றி கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கே. மஹிந்த ராஜபக்சவுக்கு நல்ல அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. யுத்தம் முடிஞ்ச கையோட அவரை சிங்கள மக்கள் ஒரு பெரிய அரசனாக பார்த்தார்கள். அந்த அரசனாக பார்த்த மஹிந்த ராஜபக்ச என்ன சொன்னாலும் சிங்கள மக்கள் கேட்கக்கூடிய நிலைமை இருந்தது. அந்த நேரம் 2010 2009 இறுதியில் 2010 மஹிந்த நாங்கள் தமிழில் கொடுப்பாமா என்று கேட்டால் கூட சிங்கள மக்கள் அதுக்கு தயாராக தான் இருந்தார்கள். மஹிந்த அதை நினைச்சிருந்தா இன்றைக்கு மஹிந்த தான் பரம்பரைக்கு அரசனாக இருந்திருப்பார். இன்றைக்கு அவர் தொடர்ந்தும் இந்த நாட்டின் தலைவராக இருந்திருப்பார். ஆனால் அவர்கள்ட்ட இருந்ததும் ஒரு பேரினவாத சிந்தனைகளை தவிர, சிங்கள பௌத்த மேலாதிக்கமே தவிர அவர்களால அதுல இருந்து உடைச்சு கொண்டு வெளியில வர்ற பக்குவம் இருக்கே. அப்ப எல்லாருமே ஒரு பட்டத்துக்கு தான் நின்றார்கள். இப்ப வந்திருக்கிற இவர்கள் ஒரு அடிப்படையில தாங்கள் ஒரு இடதுசாரித்துவ கொள்கையை கொண்டது போல பேசி கொண்டாலும் கூட இவர்களும் அந்த சிங்கள பௌத்த பேரினவாத சிந்தனையின் அந்த களத்துக்குள்ள இருந்து வெளியில வரையலாம். இது யதார்த்தமானது. அவர் வெளியில இல்லை, நாங்கள் அப்படித்தான், நாங்கள் எல்லாரோடையும் நாங்கள் கதைப்போம், நாங்கள் செய்வோம் என்று சொல்லி கொண்டாலும் கூட இவர்களும் அந்த பௌத்த பிக்குமாருடைய எண்ண அலைகள்ல இருந்து அல்லது மகாசங்கங்களுடைய சிந்தனை போக்குகள்ல இருந்து தங்களை வெளியில கொண்டு வரையலாம். ஆகவே இவர்களுக்கும் கூட ஒரு காலத்தை கட்டியமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக வரலாற்றை நீங்கள் பார்த்தால் யாழ்ப்பாணத்தில் 3 பாராளுமன்ற உறுப்பினர் கிடைச்சது இவர்களுக்கு மட்டும்தான், NPPக்கு மட்டும்தான். அப்ப இந்த வரலாற்றை மக்கள் ஏன் தங்களுக்கு தந்த என்றதை அவர்கள் யோசிக்க வேணும். இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம், அதாவது சினிமாவை படநாயக்க இருந்த காலத்திலே இருந்த யாழ்ப்பாணத்தில் இருந்த அந்த ஆதரவும் தற்போது இந்த அரசாங்கத்துக்கு அதாவது NPPக்கு கிடைத்த ஆதரவும் எந்த அளவுக்கு நாங்கள் இருக்கிற காலத்தில் அந்த கட்சிக்கு அந்த அளவு பெரிய அளவில் பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுக்க இல்லை. ஆனால்
இப்போ யாழ்ப்பாண மேயராக ஆல்பர்ட் துரையப்பா இருந்தது. அது ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருந்தது. துரையப்பாவினுடைய தனிமனித செல்வாக்குகள் காரணமாக இருந்தது. மற்றது யாழ்ப்பாணத்தினுடைய உற்பத்திகள் வெளியில் நிறைய போய் கொண்டிருந்தது. இப்போ உதாரணத்துக்கு பலிகாமம் வடக்கு பகுதியிலிருந்து நாளொன்றுக்கு 20-22 லொரிகளில் மரக்கறிகள் வெங்காயம் தென்பகுதிக்கு வந்து கொண்டே இருந்தது நாளாந்தம். ஆனால் இன்றைக்கு ஒரு லொரியில் கூட வெங்காயமோ மரக்கறிகளோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிட்டு. இப்போ காரணம் மிகப்பெரிய அளவு பொருளாதார வீழ்ச்சியை கண்டிருக்கு. இந்த நிலைமைகள் மாற வேண்டுமென்றால் உண்மையாக தமிழ் மக்களையும் அரவணைச்சு கொண்டு வடகிழக்கில் அவர்களுக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை அரசாங்கம் முன்வைக்குமா இருந்தால் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், அவர்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். இன்றைக்கு டயஸ்போராவாக தமிழர்கள் வெளிநாடுகளில் அதிகப்படியாக இருக்கிற சூழலில் அவர்களுடைய வருகை முதலீடுகள் எல்லாம் அதிகரிக்கும். தனியாக அவர்கள் வடகிழக்கில் மட்டும் முதலீடு செய்வார்கள் என்று இல்லை, அவர்களுக்கு எங்கெங்கே பொட்டன்ஷியலாக அவர்களுக்குரிய மூலதனத்தை முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கான மூலப்பொருள் இருக்குதோ அந்த இடங்களில் முதலீடு செய்வார்கள். மற்ற உழைப்புக்களை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். வெளிநாடுகளை நோக்கி ஓடுறவர்களை தடுக்கக்கூடிய நிலைமை வரும். அந்த நிலைமையை சரியாக இவர்கள் புரிந்து கொள்ள இல்லை. இன்னுமே அதுக்கான ஒரு தளத்தை பாதையை இன்னும் என்பிபியால் உருவாக்க முடியலை. நான் நினைக்கிறேன் அதுக்கான சூழ்நிலைகளும் அவர்களுக்கு இன்னும் வரையில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் ஏற்கனவே கட்சி ரீதியாக போய் ஜனாதிபதி சந்தித்திருக்கிறீர்கள். இந்த ஜேவிபிக்கும் என்பிபிக்கும் இருக்கிற ஒரு உறவு, அதாவது இரண்டும் ஒன்று சேர்ந்திருக்கிற நேரத்திலே இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதா? அதாவது மிதவாத போக்கு அல்லது கடும்வாத போக்கு? அந்த அளவுக்கு கடுமையாக நான் அவர்கள்ட்ட இறங்கி ஆராய இல்லை. நான் ஒரு முறை ஜனாதிபதியை சந்திச்சிருக்கிறேன், 2ஆம் முறை நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக சந்தித்திருக்கிறோம். அவளால் தான் நான் சந்தித்தது. மற்றபடி அவர்கள்ட்ட கட்சி ரீதியான நடவடிக்கைகளுக்குள்ள இறங்கி ஆய்வு செய்கிற அளவுக்கு எங்களுக்கான தேவைகள் இருக்கையில், குறிப்பாக என்பிபி என்றான ஜேவிபி என்றான ஒன்று தான். ஆனால் ஒரு வேலையை அவர்கள் கையாண்டிருந்தார்கள். ஜேவிபியாக இருந்தவர்கள் தங்களை வெளியில் உள்ள நிபுணர்கள் அல்லது புதிய அரசியல் விரும்பிகள், அரசியல் ஒழுங்குகளை தீர்மானிக்கக்கூடியவர்களை ஒரு அணியாக உருவாக்கினார். அந்த அணியாக உருவாக்குற அந்த தந்திரோபாயத்தில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த என்பிபி என்பது. ஆகவே என்பிபி என்றது வேறு, ஜேவிபி என்பது வேறு அல்ல, ஒன்று தான். அது ஒரே குட்டைக்கு இருக்கிற மட்டைகள் தான். ஆனால் ஒரு வடிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் சிந்திக்கிறோம் என்று என்பிபியில் இருக்கிற சொல்கிறார், இல்லை அவர்கள் சிந்தனை இல்லாமல் பழைய சிந்தனைக்கு இருக்கிறார் என்று அவர்களை சொல்லுவார்கள். ரெண்டுமே ஒன்று தான். இதில் பொறுத்தவரையில் இந்த இனப்பிரச்சினை தீர்வு என்கிற விடயத்திலே நாங்கள் சொல்லுவோம், யாழ்ப்பாணத்திலே 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தற்போதைய நிலையிலே யாழ்ப்பாணத்தில் ஏற்கனவே மக்கள் இவர்களுக்கு விரும்பி வாக்களித்தார்கள். அதாவது தமிழரசு கட்சியோ அல்லது ஏனைய கட்சிகளுக்கோ ஒரு மாற்று வர வேண்டும் என்பது சாதாரணமாக எண்ணமாக இருந்திருக்கலாம். ஆனால் தற்போது அந்த மனநிலை தமிழ் மக்கள் மத்தியில் மாறி இருக்கிறதா? அதாவது இவர்கள் எந்த விலையும் நடக்காது அப்படின்ட்டு நிறைய மாற்றங்கள் இருக்குது. தமிழ் மக்கள் இன்றைக்கு நிறைய சிந்திக்கிறார்கள். ஒன்று, தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்த உள்வீட்டு பிரச்சனைகள், தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்த சில ஜனநாயகத்துக்கு விரோதமான நடவடிக்கைகள் மக்களுக்கு அது நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்கல. சில நபர்கள் மீதான கோபம், மக்கள் அந்த கட்சியில் கோபம் கொண்டிருந்ததுக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருந்தது. அதனாலே அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு எதிர்மறையான செய்திகளை சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆனால் அதே நேரம் ஏனைய தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளையும் அரவணைத்து போகக்கூடிய அளவுக்கு மக்கள்கிட்ட இருக்கையில் அந்த கட்சிகள்கிட்ட இருந்த கூட்டு முயற்சி நம்பிக்கைகளும் மக்களை வெல்லையில். இப்போ இந்த அடிப்படைகள் அவர்களுக்கு ஒரு பாதகமான தன்மையை கொடுத்துருக்கக்கூடும். அந்த காலகட்டத்தில் இவர்கள்ட்ட இருந்த சில அணுகுமுறைகள் அல்லது இவர்கள் மௌனமாக நடத்திய அரசியல் பயணங்கள் மக்கள்கிட்ட போயிருக்குது. அந்த மௌனமான அரசியல் பயணங்களில் பல பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஏதோ இவர்கள் செய்வார்கள் அல்லது இவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கையாண்டு தருவார்கள் என்ற பார்வை கொண்டு மக்களுக்கு இப்படி தான் நடக்கும், நல்லது நடக்கும் என்று நினைச்சு கொண்டார்கள். புலம்பெயர் நாடுகளில் உள்ள சில தமிழர்களும் கூட சொன்னார்கள், இல்லை அவர்கள் வாரது நல்ல ஒரு மாற்று வரட்டும். இந்த கடந்த காலங்களில் SLP அல்ல UNP என்று மாறி மாறி பிறகு பொதுஜன பிறவனாண்டி இவர்களை அழித்தவர்கள் தானே என்று அவர்கள் இந்த வேறொரு திசைக்கு இவர்களை அழிக்காத மாதிரியான ஒரு எண்ணத்தை அவர்களும் கொடுத்தார்கள். அப்போ நான் கூட அண்மையில் ஜெனிவாவில் நிற்கிற பொழுது ஒரு குடும்பத்திலே ஒருவர் சொன்னார், தாங்கள் கூட சில பேருக்கு சொன்னதான் நீங்கள் NPPக்கு போடுங்கன்னு சொன்னான்ட்டு ஒரு சந்திக்கிற பொழுது ஒரு ஆள் சொன்னார். ஆனால் நாங்கள் இப்போ உணர்றோம். அப்படி பல பேருடைய மனங்களில் ஏதோ ஒரு அரசியல் தீர்வு நோக்கிய பயணத்துக்கு தமிழர்களுக்கும் இவர்கள் சாதகமாக இருப்பார்கள் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தார்கள். ஆனால் அவை ஒரு வீணான விடயம், நாங்கள் பிளவிட்டோம் என்ற உணர தமிழ் மக்கள் தலைப்பட்டிருக்கிறார் என்பது இப்போ வரலாற்றில் தெரியும். நிறைய மாற்றங்கள் இருக்குது. தமிழ் மக்கள் இன்றைக்கு நிறைய சிந்திக்கிறார்கள். ஒன்று, தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்த உள்வீட்டு பிரச்சனைகள், தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்த
சில ஜனநாயகத்துக்கு விரோதமான நடவடிக்கைகள் மக்களுக்கு அது நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்க இல்லை. சில நபர்கள் மீதான கோபம் மக்கள் அந்த கட்சியில் கோபம் கொண்டிருந்ததுக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருந்தது. அதனாலே அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு எதிர்மறையான செய்திகளை சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆனால் அதே நேரம் ஏனைய தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளையும் அரவணைத்து போகக்கூடிய அளவுக்கு மக்கள்கிட்ட இருக்கையில் ஒரு அந்த கட்சிகள் இருந்த கூட்டு முயற்சி நம்பிக்கைகளும் மக்களை வெள்ளையுது. இப்போ இந்த அடிப்படைகள் அவர்களுக்கு ஒரு பாதகமான தன்மையை கொடுத்துருக்க. அந்த காலகட்டத்தில் இவர்கள்ட்ட இருந்த சில அணுகுமுறைகள் அல்லது இவர்கள் மௌனமாக நடத்திய அரசியல் பயணங்கள் மக்கள்கிட்ட போயிருக்கு. அந்த மௌனமான அரசியல் பயணங்களில் பல பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஏதோ இவர்கள் செய்வார்கள் அல்லது இவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கையாண்டு தருவார்கள் என்ற பார்வை ஒன்று மக்களுக்கு இப்படிதான் நடக்கும், நல்லது நடக்கும் என்று நினைச்சு கொண்டார்கள். புலம்பெயர் நாடுகளில் உள்ள சில தமிழர்களும் கூட சொன்னார்கள், இல்லை அவர்கள் பாரத சாதாரணமாக இளம் தலைமுறையினர் தான் கூடுதலாக என்பிபிக்கு வாக்களித்தார்கள் என்று சொல்லப்பட்டால் கூட அதுக்கு காரணமாக இருக்கலாம். ஏனென்றால் 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 2006ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட போது, இரு யுத்தத்தை நான் சொல்கிறேன், அந்த நேரத்தில் ஜேவிபி தான் உடந்தையாக இருந்தது. நிச்சயமாக முதலாவது கூட்டம் உங்களுக்கு தெரியும், பலாலியில் நடந்தது. கோட்டபய ராஜபக்சவும் விமல் வீரவன்சும் தான் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கின்றார்கள். அதுதான் ஆரம்பம். அந்த நேரத்திலே அந்த விடயங்கள் இந்த இளம் தலைமுறையினருக்கு சென்று சேரவில்லை. இவர்கள் தான் யுத்தத்தை ஆரம்பித்தார்கள் என்ற விடயம் அது ஒரு காரணமாக இருக்கலாம் தானே. அதாவது தமிழ் கட்சிகள் அந்த விடயத்தை சரியாக கொண்டு சேர்க்கவில்லை. நாங்கள் வன்முறையாளர்கள் இல்லை, நாங்கள் கடந்த காலங்களில் எங்களுக்கு நடந்த அநியாயங்களை இளைய தலைமுறைக்கு சொல்ல தவறிட்டோம். ஒரு பக்கத்தில் நாங்கள் கொஞ்சம் சொன்னாலும் கூட எங்களோட கட்சி ரீதியாக பல பேர் அதை சொல்ல விரும்ப இல்லை. நீங்கள் திரும்ப அதை சொல்லித்தான் கேட்க போகிறீங்களோன்னு கேட்குறார்கள். இப்போயும் எங்கள்கிட்ட இருக்கணும். அந்த உண்மையான போராட்ட வடிவங்களை, நடந்த இழப்புக்களை, எங்களுக்காக போராடியவர்களை சொல்கிறதுக்கான தயக்கம் இப்போவும் பல பேரிடம் உண்டு. அந்த தயக்கமும் அந்த பின்னடிப்புகளும் மக்கள்கிட்ட இருந்து எங்களை நிறைய அந்நியப்படுத்தியிருக்கு. அந்த புதிய வாக்காளர்கள் யூடியூப்பை பார்த்து அல்லது கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை காணொலிகளில் பார்த்துட்டு வாக்கு போடுவார்கள் நாங்கள் சொல்லிடலாம். ஆனால் அதை நாங்கள் கொண்டு போக தவறி இருக்கிறோம். இயலக்கூடிய அளவுக்கு நாங்கள் அந்த விடயங்களை கையாண்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ நான் கிளிநொச்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு மாவட்டமாக பெருமளவுக்கு கிராமங்களுக்குள்ள அந்த விடயங்கள் பாய்ச்சப்பட்டிருக்குது. அந்த மக்கள்கிட்ட அந்த உணர்வுகள் நாங்கள் சொல்லாட்டிலும் கூட ஒரு அடிப்படையில் இருக்குது. ஆனால் அது இராணுவ பிரச்சனைகளோடு கெடுபிடிகளோடு தொடர்ச்சியாக இருக்கிற சில மாவட்டங்களில் அவர்கள் அதிலிருந்து கொஞ்சம் தள்ளித்தான் இருக்கிறார்கள். அது நாங்கள் எல்லாருமே அந்த சிந்தனையை கொண்டு போகணும். கொண்டு போகிற பொழுது தான் ஒரு தலைமுறையை நாங்கள் எங்களோட கைக்கு கொண்டு வரலாம். அந்த தலைமுறையிட்ட போகாத நிலைமை இன்றைக்கு நீங்கள் கேட்டது போல் என்பிபி பக்கம் போகுது. நான் பார்த்தேன் இன்றைக்கு அவர்கள் சில இடங்களில் அவர்கள் தெரிவு செய்கிற படிகள் 18 வயசுக்கும் ஒரு 22-23 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் பெண்களை தான் தெரிவு செய்கிறார்கள். அவர்களை அரசியல் வகுப்புகள் மாநாடுகள் என்று தென்பகுதிக்கு கொண்டு வரார். அவர்களுக்கான மாநாடு அரசியல் வகுப்புகள் வைக்கப்பட்டது. அவர்களோட அரசாங்கமாக ஒரு கட்சியாக அவருக்கு அது நல்ல வாய்ப்பாக இருக்குது. இப்போ எங்களுக்கு அந்த கட்சியாக நாங்கள் இளைஞர்களை 18 வயசுக்கும் 22 வயசுக்கு இடைப்பட்டவர்களை திரட்டி ஒரு மாநாட்டை நடத்துகிறன்றது அவர்களை நோக்கி நாங்கள் பாய்ச்சுறது மிக கடினமாக இருக்குது. ஏனென்றால் அது அந்த அளவுக்கு நிதி பலம், பொருளாதார பலம் எங்கள்ட பக்கத்தில் இல்லை. நாங்கள் அதுக்கான காசை திரட்டி அவர்களுக்கு ஒரு வகுப்பை நடத்தி அல்லது அவர்கள் அதில் செய்யக்கூடிய கொண்டு போனாலும் அங்கே புலனாய்வுத்துறையின் பார்வை அது வேறு அவைகளை பயப்படுத்துறது அல்லது அரசியல் ரீதியாக அரசினுடைய முகவர்களால் பயப்படுத்தப்படுறது. அப்போ அதுக்கு துணிச்சு வார தன்மை குறையும். இதே அரசாங்கத்தின் பக்கத்தில் என்றால் தாங்கள் துணிஞ்சு போய் அதில் பங்கு கொள்கிற பக்கம் இருக்குது. அப்போ இதுதான் இன்றைக்கு இருக்கிற எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய சவால். ஆனாலும் இந்த சவால்களை எதிர்கொண்டு இப்போ கிளிநொச்சியில் நாங்கள் 3 சபைகளும் பெரும்பான்மையோடு வென்றிருந்தோம். காரணம் மக்கள் ஒரு பலமான அணியாக அங்கே உள்ள இளைஞர்களும் சரி மக்களும் சரி அந்த சந்தர்ப்பத்தை தந்திருந்தார். இப்போ இன்னும் தொடர்ந்து நாங்கள் அதில் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு மனிதர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் செய்கிறது ஒரு விடுதலைக்கான அரசியல், நாங்கள் ஆளுவதற்கான அரசியல் இல்லை. இப்போ நாங்கள் ஏற்கனவே இருக்கிற ஒரு அரசை இன்றைக்கு ஒருத்தர் ஆள்கிறார், நாளைக்கு மற்றவர் மாறி ஆட்சி செய்யலாம் என்பதில்லை. நாங்கள் செய்வது இனத்துக்கான ஒரு நிரந்தரமான நீடித்து நிலைக்கக்கூடிய கௌரவமான அரசியலை அடைவதற்கான பயணம்தான் எங்களுடையது. அது ஒரு மிக கடுமையானதாக இருக்குது. நிச்சயமாக போர் மௌனிக்கப்பட்டாலும் கூட அந்த உணர்வுகள் இன்னும் மாறவில்லை. குறிப்பாக நீங்கள் சொல்கிறபடி கிளிநொச்சியிலும் முல்லைத்தீவிலும் மன்னாரிலும் அந்த உணர்வுகள் இன்னும் இருக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் விலகி போயிருக்கிறது. ஏன்னா அங்கே அடிக்கடி அதை மாறி வந்த இராணுவம் அதை கைப்பற்றிய விதம் அல்லது தற்போது இருக்கிற நிலைமையெல்லாம் பொறுத்து சொல்லலாம். இந்த விடயத்திலே தற்போது மாகாண சபை வரப்போகிறது.
பெரும்பாலும் சொல்கிறார்கள் அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தல் வைக்கப்படும் என்று. ஏற்கனவே தமிழரசு கட்சி அதற்கான முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது. நாடாளுமன்றத்திலே அந்த யோசனை எந்த அடிப்படை இருக்கிறது? அந்த யோசனை ஏற்கனவே முன்வைத்த யோசனை மாகாண சபைகளுக்கான தேர்தலில் இன்னும் சட்ட மூலம் ஒன்று இப்போ பாராளுமன்றத்தில் இல்லை. ஏற்கனவே விகிதாசார தேர்தல் முறையில் தான் மாகாண சபை நடந்தது 2013ஆம் ஆண்டு. அது 2018-19 இந்த காலம் முடிவுற்று விட்டது. 2018 முடிவுற்ற பிறகு மாகாண சபையினுடைய டீலிமிட்டேஷன் எல்லைகளை நிர்ணயிக்கிற முறை ஒன்றை கொண்டு வந்தார். அதாவது 50% தொகுதி முறை, 50% விகிதாசார முறை. இப்போ இதில் 50% தொகுதி முறை, 50% விகிதாசார முறையில் பிழை இருக்குன்னு அப்புறம் அது கொஞ்சம் இழுபட்டு கொண்டு போச்சு. அப்போ அந்த காலகட்டத்திலையும் சில முக்கியமான சட்டத்திறனிகள்லாம் இந்த டீலிமிட்டேஷன் எல்லை நிர்ணய முறைக்கும் முன்னுரிமைகளை கொடுத்திருந்தார். பிறகு தனிநபர் பிரேரணைகள் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் இப்போ இவர்கள் எல்லை நிர்ணயம் கொண்டு வந்து இந்த விகிதாசார முறையையும் ஒரு கலப்பு முறையில் நடத்துகிறதா ரெண்டு இந்த அரசாங்கம் ஒரு முன்மொழிவை வைக்குமா இருந்தால் அது ஒரு காலம் எடுக்கும். நாங்கள் சாதாரணமாக அது 2 ஆண்டுகள் அல்லது 1.5 ஆண்டுகளுக்கு மேலே செல்லும். ஏனென்றால் டீலிமிட்டேஷன்ன்றது ஏற்கனவே 50-50 என்று பார்த்தது. இனி அது 70-30 அல்லது 60-40 மாறினால் பெரிய அளவான காலத்தை எடுத்துக்கொண்டு போகும். கிராமங்கள், இடங்கள் உள்வாங்கப்படுறது, பிரதேசங்கள் என்ற நிறைய நெருக்கடிகள் இருக்குது. அல்லது விகிதாசார முறையிலேயே நடத்துறதுன்றா அது ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலம் பாராளுமன்றத்தில் அந்த சட்டத்துக்கான விவாதத்தை முடித்து வாக்கெடுப்பின் மூலமாக பாராளுமன்ற பெரும்பான்மையோட விஷயத்தை முடிக்கலாம். முடிச்சுட்டு பாராளுமன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தலுக்கு அறிவிக்கலாம். மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் நடத்த வேணும். ஏனென்றால் அரசாங்கத்தினுடைய இலங்கையில் இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிக முக்கியமான இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் இருக்கிற ஒரு அடிப்படை அலகு தான் மாகாண சபை. அதில் அதிகாரம் இருக்குது இல்லை, அதை நான் விவாதிக்க வர இல்லை. ஏனென்றால் அது என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ரீதியாக சொல்லணும்னா அதில் மாகாண சபையை வச்சு நாங்கள் பெரிய அளவில் ஒன்றையும் நாங்கள் செய்ய இயலாது. ஆனால் ஒரு இருக்கிற அடிப்படை அழகாக நடைபெற்று ஏற்கனவே ஒரு தேர்தல் நடந்து அப்படி ஒரு மாகாண சபை முறைமையை நாங்கள் கையாண்டு இருக்கிறோம். கையாண்டு அந்த முறையை முதல்ல கையில் வச்சுருக்க வேணும். கையில் வச்சு கொண்டு தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக வேணும். ஆகவே அந்த பொறிமுறையை மாகாண சபை பொறிமுறையை அரசாங்கம் நடத்த வேணும். ஆனால் அரசாங்கத்திட்ட இன்னும் அதுக்கான தைரியத்தை காணல. இன்றைக்கு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் பெற்ற வெற்றி, அதுக்கு பிறகு அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் கண்ட அமோக வெற்றி, பிறகு ஊராட்சி மன்றங்களை கைப்பற்றி கொண்ட காலத்தில் இருந்த வெற்றி என்பதுக்கு அப்பால் இன்றைக்கு ஒரு இறங்கு நிலை அவர்களுக்கு இருக்குது. அது குறிப்பாக தென்பகுதியில் சிங்கள மக்கள்கிட்ட கூட என்பிபி மீதான அவர்களுக்கான ஒரு பார்வை அல்லது பொருளாதார ரீதியாக இல்லை என்ற பக்கம் இருக்குது. இப்போ போதவஸ்துக்காரர், பாதாள உலக குழுக்களை கைது செய்யணும். நான் அதுக்கு உண்மையாக 100% நான் ஆதரவு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதியான சூழல் உருவாக்கப்படணும். இந்த வாழ்வெட்டு குரூப்புகள் இல்லாமல் போகணும். மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்க வேணும். என்ற நானே பல தடவை அச்சுறுத்தப்பட்டிருக்கேன். என் வீட்டடியாலேயே 6 மோட்டர் சைக்கிள்களில் வாளோட போன வரலாறுகள் இருக்குது. என்னட்ட இப்போ வீடியோக்கள் இருக்குது. எந்த வீட்டு கேட்டிப்பையும் வெட்டுப்பட்டதாக இருக்குது வாளால். அப்போ நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கே இந்தளவு விடயங்கள் இருக்குண்டா சாதாரண பொதுமகன் நிம்மதியோட வாழ இல்லாத ஒரு சூழல் எல்லா இடமும் இருந்தது. இப்போ இன்றைக்கு அந்த 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 போதவஸ்து, பாதாள உலக குழுக்களை கைது செய்கிறது ஒரு மிகவும் நல்ல விஷயம். ஆனால் அதுதான் இந்த நாட்டில் வாழ்கிற மக்களுக்கான ஒரு பொருளாதார உணவுக்கான வழியாக நாங்கள் வெளியில் காட்டலாம். ஒவ்வொரு நாளும் அதனையே செய்திகளாக சொல்லி கொண்டிருக்கிறதன் மூலம் அந்த நாட்டில் போய் அவரை பிடிச்சோன்னு வந்தோம், இந்த நாட்டில் போய் இவரை பிடிச்சோன்னு வந்தோம், இங்கே நாங்கள் இவரை பிடிக்கிறோம் என்பது அல்ல. இது சிங்கள மக்களை ஒரு தக்க வைக்கிறதுக்கான யுக்தியாக இருக்கலாம். ஆனால் இது அப்படி பார்த்தா இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளோ பேர் ரோட்டில் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். யுத்தத்தில் ஈடுபட்ட யுத்த குற்றங்கள் புரிந்தவர்களுக்கான நடவடிக்கை எதுவுமே நடக்கல. ஆனால் பொருளாதார ரீதியாக இவர்கள் சிங்கள மக்களும் இன்றைக்கு நலிவுற்று தான் இருக்கிறார்கள். உலக பொருளாதார மந்தம் ஒரு பக்கம் இருக்குது. அநேகமாக 2026ஆம் ஆண்டின் இறுதி பகுதிகளை நோக்கி போகிற பொழுது அரசாங்கம் ஒரு தளம்பல் நிலையை அடையலாம் என்றது பொருளாதார ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்குது. அது சரியா பிழையா இனி வரப்போகிற நாட்கள் தான் அதை தீர்மானிக்கலாம். கூடுதலாக பொருளாதார நிபுணர்களின் கருத்துக்கள் இன்றைக்கு இருக்கிற களம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு நிலைமையை தர இல்லை, இலங்கையில் கொடுக்க இல்லை. அப்போ இவர்கள்ட்ட அந்த தத்துவம் காணாது, இவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் என்ற விடயங்களை அநேகமானவர்கள் சிந்திக்க தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் அது என்பிபி அரசை பொறுத்த வரைக்கும் பின்னடைவாக இருக்கும். அநேகமாக 9 மாகாணங்களுக்கான தேர்தல் நடந்தால்
ஒரு மாகாணத்தை கூட பெரும்பான்மையோடு அவர்கள் அமைக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறை. இந்த மாகாண சபை தேர்தலை பற்றி பேசுகிற போது இந்த மாகாண சபை தேர்தல் ஏற்கனவே காலம் குறிக்கப்பட்டிருக்கிற நினைக்கிறேன் ஜெனீவாவில் கூட அவர் இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அதுக்கான உத்தரவாதத்தை வழங்கியிருக்கிறார். அடுத்த வருடம் நடக்கும் என்று பல்வேறு கூட்டங்களிலும் சொல்லப்படுகிறது. அடுத்த வருடம் மாகாண சபை நடக்கும் என்று. அது எந்த அளவில் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனாலும் மீண்டும் ஒரு மாகாண சபை தேர்தல் வருமாக இருந்தால் இந்த தமிழ் முஸ்லீம் உறவு என்பது அங்கு முக்கியமாக இருக்கும் நினைக்கிறேன். பொதுவாக வடக்கை பொறுத்தவரையில் அந்த பிரச்சனை இருக்காது. ஆனால் கிழக்கை பொறுத்தவரையில் இந்த தமிழ் முஸ்லீம்ங்கிற உறவு மீண்டும் பலப்படுத்தப்பட வேண்டும். கிழக்கு மாகாணத்தில் நீங்கள் சொல்கிறது போல 3 இனங்களும் கிட்டத்தட்ட சமனான பாங்கில் போய்கொண்டிருக்கிறார். இதில் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் சேர்ந்தாலும் மாகாண சபை அமைக்கலாம். முஸ்லீம் சகோதரர்களும் நாங்களும் இணைஞ்சாலும் மாகாண சபை அமைக்கலாம். இப்போ தமிழ் பேசும் மக்கள் என்ற அடிப்படையிலும் செய்யலாம். ஆனால் எவ்வளவுக்கு எது சாத்தியப்பாடானது, எது சரியான பாதையாக மாறும் என்பதை நாங்கள் உடனடியாக சொல்ல இயலாது. ஏனென்றால் முஸ்லீம் மக்கள்கிட்டையும் தங்கள்கிட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கணும் என்ற எண்ணம் இருக்குது. கிழக்கு என்பது தங்களுக்குரியதென்ற ஒரு மனநிலை உண்டு. அவர்களும் அது பாரம்பரியமாக தமிழர்கள் வாழ்ந்த பிரதேசங்கள், அவர்களுடைய பூர்வீக நிலங்கள், ஒரு காலத்தில் பெரும்பான்மையாக தமிழர்கள் இருந்தவர்கள். அப்போ அந்த பெரும்பான்மையாக இருந்த தமிழர்களுடைய நிலைமை இப்போ குறைஞ்சு கொண்டு வந்துட்டது. இவர்கள் கூடிக்கொண்டு வந்துட்டார்கள். நாங்கள் தான் அதை செய்யணும் என்ற மனநிலையும் அவர்கள்ட்ட இருக்குது. ஆனால் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஆசனங்களின் அடிப்படையில் நாங்களும் ஆட்சி அமைக்க வேணும், நாங்கள் இருக்க வேணும். ஏற்கனவே பிள்ளையான ஒரு முறை கிழக்கு மாகாணத்துக்கான முதலமைச்சராக இருந்திருக்கிறேன். ஆனால் போன முறை முஸ்லீம் காங்கிரஸோடு இணைந்து நாங்கள் பங்காளிகளாக இருந்த நாங்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கப்பெற இல்லை. இப்போ இந்த நிலைமைகளில் எப்படி பார்த்தாலும் தமிழ் பேசும் மக்கள் என்ற அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் உண்டாதான் ஒரு ஆட்சி முறையை பற்றி நாங்கள் சிந்திக்க வேணும். அதிலிருந்து விலகி போக இயலாது. ஆனால் கிழக்கு மாகாணம் என்பது தமிழ் பேசும் மக்களாக ஒன்றாக இணைந்து தான் ஒரு ஆட்சி அமைப்பது பொருத்தமானது. அதில் நாங்கள் விரோதமாக அல்லது ஆளுக்கால் எதிர்மனப்பாங்கோடு செய்வது பொருத்தமற்றது. ஏனென்றால் நாங்கள் அந்த கிழக்கு தமிழ் பேசும் மக்களுடையது. அவர்கள் அதில் மிக தெளிவாக பயணிக்க வேண்டிய ஒரு காலம். நீங்கள் சொல்கிறபடி பல்வேறு குழுக்கள் அப்படி செயல்படலாம் கூட. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சியோடு இணைந்து செல்ல வேண்டும் அல்லது தமிழ் கட்சிகளோடு இணைந்து செல்ல வேண்டும் என்ற போக்கு கொண்டவர். நான் நினைக்கிறேன் கடந்த வாரம் நாங்கள் நேர்கண்ட போது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் பொதுச்செயலாளர் கூட அந்த கருத்தை தெரிவித்திருந்தார். எனவே நீங்கள் சொல்கிறபடி அந்த ஒரு ஒற்றுமை வருமாக இருந்தால் நிச்சயமாக மீண்டும் ஒரு ஆட்சியை அமைக்கக்கூடியதாக இருக்கும். வடக்கை பொறுத்தவரையில் உங்களுடைய பலம் தற்போது மாகாண சபை வருமாக இருந்தால் எந்த அளவுக்கு இருக்கும்? வடக்கு மாகாணத்தில் பல்வேறுபட்ட தரப்புகள் போட்டியில் இருப்பார்கள். தமிழ் தேசியத்தை நேசிக்கிற கட்சிகள் இருக்கிறார்கள். தமிழர்களுக்குள்ள நிறைய கட்சிகள் இருக்குது. ஆகவே தமிழர்களுக்குள்ள இருக்கிற கட்சிகளின் நிலப்பாடு என்பது இப்போ நாங்கள் உறுதியாக உண்டை இப்போ நாங்கள் சொல்ல முடியாமல் இருக்கு. ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்பாடு சில கூட்டுக்கள் ஏற்படுற வாய்ப்பு இருக்கு. அந்த கூட்டுக்கள் என்பது எந்த அடிப்படையில் பதவிகளை பங்கிடுறதா, கொள்கை ரீதியாக கூட்டாக மாறுறதா என்பது எங்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கும். ஆகவே நாங்கள் உடனடியாக நாங்கள் மிகப்பெரிய பலமாக இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லிடலாம். நாங்கள் எல்லா நெருக்கடிகளையும் சந்திக்கிறோம். எங்களுடைய கட்சி எல்லா சவால்களையும் சந்திக்குது. குறிப்பாக இன்னும் கட்சிக்கான உள்ளக மோதல்கள், கட்சியில் இருக்கிற வழக்குகள், கட்சிக்கு எதிராக கட்சியில் உள்ளவர்களே போடப்பட்ட வழக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் தலைவராக செயல்படக்கூடாது என்னுடைய கட்சிக்காரன் தான் போட்டுக்க, வெளியில் உள்ளவர் போட்டேன். அப்போ அது மாதிரி இப்போ கட்சியில் மத்தியில் உள்ளவர் தான் கட்சிக்கு எதிராக வழக்கு போட்டுக்கிறார். அப்போ அப்படியான நிலைமைகள் மக்கள்கிட்ட ஒரு ஆரோக்கியமான செய்தியை சொல்லு. மற்ற வழக்குக்கு பின்னால் இருக்கிறவர்களும் அதை இயக்குறவர்களும் கூட கட்சியில் உள்ளவர்கள் தான். அப்போ அவர்கள தனிப்பட்ட மனித நலன்கள், பதவி நலன்கள், இந்த விடயங்கள் ஒரு நீண்ட கால அடிப்படையில் அது இன்னும் மக்கள்கிட்ட அந்நியப்பாடுகளை கொடுக்குமே தவிர திருப்திகரமான பாதைகளை அது கொடுக்காது. சிவில் சமூகங்களும் கூட பலமடைந்த சிவில் சமூகங்களாக இல்லை. மக்கள்கிட்ட செய்தி சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லது பத்தி எழுத்தாளர்களாக இருந்தாலும் அவருடைய கருத்துக்கள் ஒரு ஆணித்தரமாக மக்களை அணிதிரட்டக்கூடிய அளவுக்கு இல்லை. அப்போ யாருக்கோ பின்னால் தொத்தி கொண்டு போகிற நிலைமை தான் இருக்குது. இப்போ இந்த நிலைமை தமிழ் மக்களை பொறுத்தவரை வடக்கில் ஒரு நெருக்கடி தான். மற்ற சின்ன சின்ன நீங்கள் சொன்ன புதிய இளைஞர்களுடைய வருகை, புதிய தலைமுறை சிந்திக்கிற சிந்தனைகள், இப்போ இவர்களையெல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு போகிறதுக்கான யுக்திகள் புதிதாக உருவாக்கப்பட வேணும். நீங்கள் இந்த சிவில் குழுக்களை பற்றி சொன்னீர்கள். விடுதலை புலிகள் அந்த காலத்திலே இந்த சிவில் குழுக்கள் நிச்சயமாக பலமான அமைப்பாக இருந்து வந்தன. அவர்கள் தான் கூடுதலாக இருந்தார்கள். இப்பொழுது இல்லாமல் போனது நிச்சயமாக இந்த தமிழ் கட்சிகளை பொறுத்தவரையில் பெரிய ஒரு பாதிப்பு என்று சொல்லலாம். அந்த குழுக்கள் மீண்டும் ஒரு
ஜனநாயகத்தை, அதாவது தமிழ் கட்சிகளிடையே ஒரு இணக்கத்தை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய ஏதாவது ஒரு வழிமுறைகள்? இல்லை, நான் அடிக்கடி எல்லா இடத்துலையுமே பேசுகிற விஷயம் என்னென்னா, நாங்கள் ஒரு இன விடுதலைக்கான கூட்டு விடுதலை என்றது, தமிழ் தேசிய விடுதலை என்ற தனியொரு அரசியல் கட்சி ரீதியாக அது அடையலாது. அது மக்கள்கிட்ட இருந்து எழுச்சியாக வர வேணும். இப்போ மக்கள்கிட்ட இருந்து எழுச்சியாக வாரன்றது தனியொரு அரசியல்வாதி போய் சொல்லி உருவாக்கியலாது. ஏனென்றால் பல கட்சிகள் இருப்பார்கள், பல கட்சிகள் சேர்ந்த கொள்கை ரீதியான உணர்வாளர்கள், கட்சி ரீதியான உணர்வாளர்கள் இருப்பார்கள். அப்போ ஒரு சமூகத்தில் போய் நாங்கள் கட்சி ரீதியாக கதைக்கிற பொழுது அதுக்கு நேராக கதைக்கிறவரும் இருப்பார், எதிர்மறையாக கதைக்கிறவரும் இருப்பார். ஆனால் இவற்றை சீர் செய்வதென்றால் அந்த சமூகங்களில் இருக்கிற சிவில் அமைப்புகள் பலமான சக்தியாக மாற வேணும். அந்த சிவில் சமூகங்கள் எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய நேர்மையோட, கண்ணியத்தோட, சத்தியத்தின் பாதையில் கொண்டு போகிற அமைப்புகளாக மாற வேணும். அவ்வாறு அந்த பாதையில் சிவில் சமூகம் கொண்டு போகுமாக இருந்தால் வெற்றி பெறும். ஆனால் இன்னும் அந்த பலமான ஒரு சிவில் கட்டமைப்பு, மத தலைவர்கள், என்ஜிஓக்கள் ரீதியாக சரி, அல்லது மக்களை கட்டமைக்கிறதுக்கான எழுத்தாளர்கள் கூட ஒவ்வொரு பக்கம் சார்ந்தவர்களாக இருக்கிறார். இப்போ மத தலைவர்களை விட்டாலும் எழுத்தாளர்களோ அல்லது எழுத்தாளர்களோ பத்திரிகையாளர்களோ யாரோ ஒரு பக்கத்தில் தான் நியாயப்படுத்துகின்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த நேர்மையான ஒன்றை நாங்கள் இதுதான் சரி, நீங்கள் இந்த பாதைக்கு வாருங்கள் என்று சொல்கிற வலியுறுத்துகிற தன்மை குறைவாக இருக்குது. அப்போ அந்த குறைவுகள் தான் கூடுதலாக மக்களை ஒன்று சேர்க்கவில்லை. அப்போ சிவில் சமூகங்கள் பலமடையணும். சிவில் சமூகங்களுக்கு இடையில் இருக்கிற பலவீனமும் இந்த கட்சிகள் தங்கட வாழ்ல நடந்து கொள்வதற்கான ஒரு காரணமாக அது அமைந்திருக்கு. நிச்சயமாக இந்த நிலைமை பார்க்கிற போது எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் இணைந்து அல்லது ஒரு கூட்டாக செயற்படாவிட்டால் நிச்சயமாக மீண்டும் இந்த என்பிபி, அதாவது தேசிய முன்னணி, இந்த அரசாங்கம் மீண்டும் அப்படி நான் சொல்ல இல்லை. அவர்களுக்கு நாங்கள் கூட்டாக இல்லை என்றால் அவை வெல்லுவார்கள் என்று சொல்ல தேவையில்லை, அந்தளவு பயப்பட தேவையில்லை. இப்போ அப்படி ஒரு களச்சூழல் இல்லை. ஆனால் போன மாகாண சபை தேர்தல் 2013ஆம் ஆண்டில் மாகாண சபை தேர்தலில் ஈடுபடுற பொழுது நாங்கள் ஒரு உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசரை அறிமுகம் செய்தோம் வேட்பாளராக. மக்கள்கிட்ட அது ஒரு மாற்றத்தை கொடுத்தது. அவர் நீதிவான், உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசர். அப்போ அவரால் எங்களுக்கு கணக்க நடக்கும், அவர் ஒரு விஷயம் தெரிந்தவர்ன்றது சர்வதேச மட்டத்திலும் அது ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்பட்டது. இந்தியாவிலும் அது ஒரு நல்ல சகுனமாக இருந்தது. மக்கள்கிட்டையும் ஒரு அலை ஒன்று இருந்தது. அந்த அலை கிட்டத்தட்ட 1,30,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை முதலாவது வேட்பாளராக இருந்த விக்னேஸ்வரன் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருந்தது. இப்போ இந்த முறை யாழ்ப்பாணத்தில் அப்படி ஒரு முதன்மை வேட்பாளராக வாரவர் அந்தளவு வாக்குகளை நெருங்கி கிட்ட போய் இயலுமோன்னு எனக்கு தெரியல. காரணம், மக்கள்கிட்ட இன்றைக்கு மிக பிரிவுகள் வந்திருக்கு, நம்பிக்கை இனங்கள் வந்திருக்குது. அந்த நம்பிக்கை இனங்கள் அதுக்காக கொண்டு போய் ஒரு சிங்கள கட்சிகிட்ட இந்த ஆட்சியை கொடுக்கணும் என்ற எண்ணம் இப்போ இல்லை. பாராளுமன்ற தேர்தலில் அவர்கிட்ட இருந்த கோபம் ஒன்று இருக்குது. அது ஒரு எதிர்வினையாற்றி தந்திருக்க, ஒரு தண்டனையை வழங்கினவர். யாருக்கு அந்த தண்டனை வழங்கப்பட்டது என்பதை தண்டனைக்குரியவர்கள் உணர வேணும். உணர்ந்தால் இது எனக்காக அல்லது எங்களுக்கு தான் இந்த தண்டனை தரப்பட்டது, இதில் உண்மையாக நாங்கள் பிளவிட்டு இருக்கிறோம், இந்த பிழையை திருத்த வேணும் என்ற அந்த உணர்வு வரும் என்றால் நாங்கள் வெற்றி பெறலாம். இப்போ அண்மையில் ஒரு ஒரு அரங்கில் உரையாற்றிய டாக்டர் சிவதாசன், நினைக்கிறேன் மனநல வைத்தியர் சிவதாசன் அவர்களுடைய கருத்தில் அவர் ஒரு தன்னகம்பாவம் என்று சொல்ல பாவிச்சிருந்தார். அது ஒரு வித்தியாசமான வார்த்தை. தமிழ் தலைவர்களிடம் இருக்கிற தன்னகம்பாவம் தமிழர்களை அழித்து கொண்டிருக்கிறது என்பது 100க்கு 180% சரி, உண்மையும் அதுதான். இப்போ அவர் ஒரு உளவியல் ரீதியாக ஆய்வு செய்கிற ஒருவர், உளவியல் ரீதியாக அவர் எல்லாரையும் பார்க்கிறார் என்ற அடிப்படையில் நான் அவருடைய அந்த பேச்சுக்களை நான் செவிமடுத்திருந்தேன். அந்த தன்னகம்பாவம் எங்கள்கிட்ட போகத்தான் வேணும். அதை போய் விட்டு கொடுத்து அதில் நாங்கள் ஒரு பாதையில் பயணிக்கிற தன்மையை நாங்கள் எங்கள்கிட்ட கொண்டு வர இல்லை என்றால், இப்போ நான் தான் கொண்டு வந்தேன், என்னால் தான் இது நடந்தது, நான் தான் செய்வேன் என்ற வார்த்தைகளை முதல் தூக்கி எறியோம். நாங்கள் செய்தோம், நாங்கள் எல்லாருமா கூட்டானதில் வெல்லுவோம் என்ற மனநிலை எங்கள்கிட்ட வருமாயிருந்தால் அந்த நிலைமை மாற்றப்படவும். வந்தால் வெற்றியும் தேர்தலும் ஒரு சின்ன விஷயம் இல்லை. தேர்தலில் அது மக்கள் எங்களோடு தான் இருப்பார்கள். யுத்தம் முடிஞ்ச பிறகும் உங்களுக்கு தெரியும், 2010ஆம் ஆண்டில் நாங்கள் ஒரு எல்லாம் இழந்து போய் நிற்கிற நேரத்திலையும் மக்கள் நம்பிக்கை வச்சு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்தவர். அப்போ 3 கட்சிகள் உண்டாக இருந்தது, 3 கட்சிகள்லாம் கேட்டது. அந்த நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்கள் வாக்களித்தார். 2015லேயும் அவர்கள் வாக்களித்தார். மக்கள் புலவிடே இல்லை. நாங்கள் எங்களுக்குள்ள புலவிட்டு தள்ளி ஒவ்வொருவரையும் நாங்கள் விலக்க பண்ணி அல்லது விலக போக செய்து
அவர்களுக்கான பிரஷரை கொடுத்து உடைத்து உடைத்து சிதற பண்ணின காரணங்களால் இன்றைக்கு நாங்கள் தெருவுக்கு வந்திருக்கிறோம். அப்போ நாங்கள் தான் புலவிட்டிருக்கிறோம். மக்கள் இன்றைக்கும் தெளிவாக தான் இருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்படி மக்கள் வந்து இன்றைக்கு இருக்கிற நேரத்தில் ஒரு வேறொருத்தருக்கு ஆணையை வழங்க வேணும் என்ற தேவையில் அவர்கள் இல்லை. நாங்கள் எங்களுடைய எனக்கு டாக்டர் சிவதாசனுடைய அந்த வார்த்தைகள்லாம் மிக பிடித்தது. அந்த தன்னகம்பாவங்களை நாங்கள் நிறுத்தி அல்லது தூக்கி எறிஞ்சு போட்டு எல்லாரும் ஒற்றுமையாக சம்பந்தப்பட்ட சிவில் சமூகங்களையும் அரவணைத்து ஒரு பொதுவான உடன்பாடுகளோடு நாங்கள் தேர்தல் களத்தில் நிற்பமாயிருந்தால் மக்கள் எங்களோடு தான் இருப்பார்கள். மக்கள் எங்களை விட்டு போக மாட்டார்கள். நீங்கள் இந்த விடத்தில் இந்த சிவில் சமூகத்தை பற்றி கருதும் அவர்கள் சொல்லுவோம், இப்போ மாகாண சபை தேர்தலிலே அவர்களுடைய ஒரு அழுத்தம் இல்லை என்று வைத்துக் கொண்டாலும் கூட நீங்கள் புலம்பெயர் தேசத்தில் உள்ள தமிழர்கள் என்று மிகவும் காத்திரமான இடத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த இடத்திலே ஏதாவது ஒரு விடயத்தை கொண்டு வர ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கிறதா? அதாவது எனக்கு அவர்கள்ட்ட என்ன ஆலோசனைகள் இருக்குது, அவர்கள் எப்படி இதை பார்க்குறார்கள் என்று தெரியலை. இப்போ புலம்பெயர் தமிழர்கள்ட்டையும் அது ஒரு மிக வலுவான சக்தி தமிழர்களை பொறுத்தவரை. 3 அணிகளாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். ஒன்று நிலத்தில் வாழ்கிற தமிழர்கள், புலத்தில் வாழ்கிற தமிழர்கள், தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழர்கள். தமிழ்நாடு என்பது எங்களுக்கான ஒரு தார்மீக ஆதரவை தர்ற, தார்மீக ரீதியாக பலத்தை தர்ற, மனோரீதியாக எங்களை ஆகர்ஷிக்கிற ஒரு இடமாகத்தான் தமிழ்நாடு இருக்குது. அதே நேரத்தில் இப்போ புலம்பெயர் தமிழர்கள் என்பது பண ரீதியாகவும் சரி எங்களை மக்களை கை கொடுத்து கொண்டு போகிறதுல இவ்வளவு காலமும் யுத்த காலத்திலும் சரி யுத்தத்துக்கு பிறகும் சரி இப்பொழுதும் கூட படிக்கின்ற பிள்ளைகளில் இருந்து பல்கலைக்கழகம் போகிறவர்கள் வரைக்கும் சாதாரணமான ஏழை குடும்பங்களை கூட ஏதோ ஒரு வழியில் அவர்கள் செய்கிற பாதைகள் சரியா பிள்ளையாண்டெல்லாம் நான் அந்த விமர்சனங்களுக்குள்ள வரையில்லை. அவர்களை உதவி கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த உதவிகள் ஒருபுறம் புலம்பெயர் தமிழர்களுடைய அந்த காருண்யமான பார்வையும் அவர்களிடம் இருக்கிற தூர பார்வையும் மிகப்பெரிய அளவு மாற்றங்களை தமிழ் மக்கள்கிட்ட செலுத்துது. ஒரு அரசியல் வர்ற பொழுது, தேர்தல் வர்ற பொழுது அவர்கள் சொல்கிற வார்த்தைகள் எடுபடத்தான் செய்யும். ஏனென்றால் அவர்களால் ஊட்டம் பெறுகின்ற அவர்களுடைய தொடர்புகளில் இருக்கிற மக்களிடம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வாக்களியுங்கோ அல்லது இப்படி செய்தால் நல்லம், நீங்கள் இப்படி தான் போகணும் என்று அவர்கள் சொல்கிற வார்த்தைகள் கூடுதலாக அந்த மக்களை, அவருடைய வார்த்தைகள் இந்த மக்களை திசை திருப்பும். ஆகவே புலம்பெயர் தமிழர்களுடைய செல்வாக்கு என்பது முக்கியமானது. புலம்பெயர் தமிழர்கள்ட்டையும் எங்களை போல தான் எல்லாரும் தமிழர்கள் தானே, அங்கேயும் பல அமைப்புகள், அந்த அமைப்புகளுக்கு இடையில் இருக்கிற இணைப்புகள் அல்லது இணை செயல்பாடுகள் என்பதில் மிக குறைபாடுகள் இருக்குது. காலகட்டத்தில் அது இன்னும் பலமடையும் என்றால் மாற்றங்களை நோக்கி நகரும். இந்த புலம்பெயர் தேசத்தை பற்றி எங்களும் மறுபுறம் பார்த்தோம் என்றால் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தை பொறுத்தவரையில் முன்னர் ஒரு காலத்தில் அதுவும் இந்த அரசியல் களத்திலே முக்கிய முடிவுகளை இருக்கக்கூடியது. நீங்கள் இவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இருந்த அந்த சமூகம் இன்று அதுவும் கூட கட்சிகளை கைவிட்டிருக்கிறது. இதுவும் நீங்கள் சொல்கிற இந்த பிளவுகள் மத்தியில் இருக்கிற ஒரு விஷயம் தானே. ஒரே ஆட்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்க மாட்டார்கள் தானே. உதாரணத்துக்கு நீங்கள் 70கள் 80களில் பார்த்தீங்கன்னா மனித உரிமைகளுக்கான யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் குழு ஒன்று இருந்தது. அது ஒரு தமிழ் தேசியம் விடுதலை என்று பயணித்தவர்களுக்கு எதிரான எண்ணங்களை கொண்டிருந்தது. ஆனால் அதே நேரம் அவர்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு முயற்சிகளில் அவர்களுடைய பார்வைகள் நேராக இருக்கையில் அவர் அதை அடைகிறதுக்கான வழிகளையும் சொல்லவில்லை. ஏதோ ஒரு வகையில் இலங்கை அரசுகளை நாங்கள் குந்தி கொண்டிருந்துடணும் என்ற எண்ணங்களை தான் வச்சிருந்தார்கள். ஆனால் அவர்கள் இன்றைக்கு பல பேர் உயிரோடு இல்லை, இருக்கிறவர்களாலையும் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆனால் அவர்கள் முழுக்க விமர்சித்து கொண்டிருந்தார்கள். யுத்தம் நடக்கிற பொழுதும் விடுதலை புலிகளுக்கு எதிரான அறிக்கைகளை வெளியிடுறதுலாம் அது அவர்களுடைய காலங்கள் கடந்து சென்றதை தவிர அவர்களால் தமிழ் மக்களுக்கான ஒரு தூர நோக்கு பார்வையோடான வெளிச்சத்தை கொடுக்க முடியலை. ஆனால் அதே நேரம் இப்போ இருக்கிற பல்கலைக்கழக சமூகம் என்பது கடந்து வந்திருக்கிறது. இப்போ புதிய டிஜிட்டல் உலகம், சோஷியல் மீடியாக்கள், இப்படி இந்த உலகத்தினுடைய மாற்றங்கள் எங்கேயோ போயிருக்கிறது. எந்த உணர்வுகளையும் தமிழ் தேசிய ஆற்றலையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கட்டி வளர்த்ததோ அது இன்னும் மாற இல்லை, அது இருக்குது. அதை நாங்கள் யாரும் குறைச்சி மதிப்பிடலாம். இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மண் சுமந்த மேனியர் காலம் இருந்து இன்று வரைக்கும் ஒரு விடுதலைக்கான கனல் என்பது அது கனன்று கொண்டு தான் இருக்குது. ஆனால் ஆட்கள் தான் மாறி இருக்கிறார்கள். பல்கலைக்கழக மாணவர் அன்றைக்கு இருந்த மாணவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய முகபாவம், உடல் மொழிகள் வேறு. இன்றைக்கு இருக்கிற மாணவர்களுடைய ஆற்றல், முகபாவம், உடல் மொழிகள் வேறு. அப்போ இருந்த விரிவிரியாளர்கள் அவர்கள்ட்ட இருந்த உணர்வுகள் வேறு, இன்றைக்கு இருக்கிறவர்கள்ட்ட வேறு. இன்றைக்கு பல்வேறுபட்ட தரப்பும் அதுக்கு இருப்பார்கள். இருந்தாலும் கூட விரிவாக்கம் அடைந்து கொண்டு போகிற பொழுது இன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்றால் ஒன்று தான் தனியாக தமிழ் மாணவர்கள் கற்ற காலம் இருந்தது. இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், கிளிநொச்சி வளாகம், மட்டக்களப்பு பல்கலைக்கழகம் அல்லது வவுனியா பல்கலைக்கழகம் என்பதெல்லாம் பெருமளவுக்கு சிங்கள மாணவர்களை முன்னிறுத்ததாக மாறியிருக்கு. அவருடைய பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி சூழல், அவர்கள்ட்ட இருக்கிற அந்த கவி நிலைகள் எல்லாம் மாற்றங்களை நோக்கி வந்திருக்கு.
இப்போ நாங்கள் இந்த மாற்றங்களை எதிர்க்க இல்லாத காலச்சூழலில் அவையும் எங்கட மாணவர்கள் தமிழ் மாணவர்கள் மொரட்டுவை நோக்கி பெரதனியாவை நோக்கி கண்டியை நோக்கி வாரது போல அல்லது ஊவாவிலசவுக்கு போகிறது போல சிங்கள மாணவர்களும் இந்த இடங்களுக்கு வாரதை யாரும் தடுக்கலா என நாட்டுக்குள்ளே அந்த நிலைமை யுத்தத்துக்கு பிறகு இன்னும் கூடுதலாக அதிகரித்திருக்கு. ஆகவே பல்கலைக்கழகங்கள் இருக்கிற மாணவர்கள் உணர்வோடு ஈடுபடுகிறார்கள் என்பதை மட்டும் நாங்கள் நிராகரிக்க இயலாது. அவை அவர்கள் ஏதோ குறைந்திருக்கிறது அல்லது பல்கலைக்கழகங்கள் கையை விட்டுட்டது என்பதல்ல. ஆனால் காலம் மாறி இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ விரிவிரியாளர்கள் பல்மொழி பேசுகின்றவர்கள் அல்லது சிங்கள மொழி பேசுகின்ற சோழர்களும் அங்கே விரிவிரியாளராக இருக்கிறார்கள். இப்போ வைத்தியசாலையில் எடுத்தீங்கன்னா முந்தைய ஒரு காலத்தை தனியாக தமிழ் வைத்தியர்களும் தமிழ் தாதியர்களும் தான் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை தானே. இன்றைக்கு இப்போ நிலைமைகள் எவ்வளவோ கடுமையாக மாறி இருக்கு. நிறைந்த சிங்கள வைத்தியர்களை பார்க்குறோம், நிறைந்த சிங்கள தாதியர்களை பார்க்குறோம். ஏன் இந்த மிட்வாய் வந்த அவர்களை கூட நாங்கள் கூடுதலாக சிங்களாக்களை பார்க்குறோம். அப்போ இது நல்லதா கெட்டதா என்பதில்லை. இது தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை மெல்ல 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 அந்நியப்படுத்தி கொண்டு தான் இருக்கு. அவர்களுடைய தொழில் ரீதியாகவும் அவர்கள் அவற்றை பெற முடியாமல் கொண்டு அடுத்தது விரும்பி தாதியர் வேலைக்கோ அல்லது போகிறது மிக குறைவாக இருக்குது தமிழாக்கள்கிட்ட. மற்ற படித்த வைத்தியர்களையும் சில பேர் இப்போ கொழும்பில் அல்லது கலபோவிலவில் வேலை செய்கிறத விருப்பப்படுறார்கள். காரணம் அவர்கள் மொழி ரீதியால் அடுத்த வளர்ச்சியை பற்றி யோசிக்கிறது பிழையில்லை. நாங்கள் பிழையாக பார்க்கவும் இயலாது. இந்த முன்னேற்றங்கள் சூழ்நிலைகள் யாழ்ப்பாணத்தில் பழைய நிலைமை தான் இப்பையும் இருக்குது அல்லது கிளிநொச்சியில் வவுனியா மன்னாரில் இருக்குன்னு நாங்கள் முடிவெடுக்க இயலாது. மாற்றங்களை நோக்கிய உலகத்தில் அந்த மாற்றங்களுக்குள்ள முகம் கொடுத்து தமிழ் தேசிய அரசியலையும் தமிழ் தேசிய இனத்தின் இருப்பையும் நாங்கள் சவால் மிகுந்த சவாலுக்கு உட்படுத்தி வெற்றி பெறுறன்றது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் தான். ஆனால் அந்த உணர்வுகள் இன்றைக்கும் மக்கள்கிட்ட இருக்குது. மக்கள் யாரும் அதை விட்டு போகலை. 80 வருஷங்களுக்கு மேலாக இன்றைக்கும் தமிழ் தேசிய உணர்வோடு தமிழ் மக்கள் அதை கைக்கொள்கிறார்கள். அது எவ்வளவு கஷ்டம், துன்பம், குடும்ப இழப்பு, துயரம், போர்வடுக்கள் எல்லாத்தையும் சுமந்தாலும் இனமன்ற அடிப்படையில் அவர்கள் போகிற பயணம் பிழையானதாக இல்லை. நாங்கள் அதை குறைத்தும் மதிப்பிடையிலாது. நிச்சயமாக இந்த அரசியலுக்கு அப்பால் உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு கல்வியாளர், ஏற்கனவே அதிபராக இருந்தீர்கள் பாடசாலை ஒன்றில். அந்த வகையிலே உங்களுக்கு இந்த கல்வி தொடர்பான தெளிவாக்கல் மிகவும் தெளிவாக இருந்திருக்கும். அந்த வகையிலே நீங்கள் நான் இதை எதற்கு துறக்க வருகிறேன் என்றால், ஏற்கனவே மலேக அதாவது பெருந்தோட்ட மக்கள் அங்கு குடியேறியிருக்கின்றார்கள். அவருடைய கல்வி நிலைமை சீரடைந்திருக்கிறது. உங்களை பொறுத்தவரையில் இந்த மலேக கல்விக்கு எந்த விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான பங்களிப்போ வர வேண்டும், அவர்கள் ஏற்கனவே பின்தங்கியிருக்கிறார்கள் கல்வியிலே என்ற அடிப்படையிலே உங்களுடைய பரிந்துரை என்னவாக இருக்கும்? கிட்டத்தட்ட மலையகத்தில் நாங்கள் ஒரு பல்கலைக்கழகம் தனியாக உருவாக்கப்படும். நீண்ட காலமாக நான் அந்த கருத்தை முன்வைக்கிறேன். நான் போன பாராளுமன்றமில் பல பாராளுமன்ற அமர்வுகளையும் நான் அதை பேசியிருக்கிறேன். மலையகத்துக்குன்னு ஒரு தனித்துவமான பல்கலைக்கழக அணி உருவாக்கப்படும். அது அந்த மாணவருடைய கல்வித்துறையை இன்னும் மேம்படுத்தும். வெறுமனே ஒரு ஆசிரியர் நியமனம் அல்லது அவர்களுக்கான ஒரு தொழில் வாய்ப்பு என்பதல்ல, அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதற்கான சிந்தனைகள், ஆய்வுகள், அவர்கள் தங்களை கல்வி ரீதியாக வெளிநாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களோட இணைக்கிறதுக்கான வாய்ப்புகளை மலையக பல்கலைக்கழகம் என்ற ஒன்று தான் உருவாக்கும். அதை அநேகமாக மலையகத்தோடு இருக்கின்ற மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் தலைவர்களும் பல தடவைகள் வலியுறுத்தி வர்றார்கள். கல்வி ரீதியாக அங்கே இருக்கிற பல குறைபாடுகள் உண்டு. சாதாரணமாக இலங்கையில் பிள்ளைகள் குறைந்த பாடசாலைகளை மூட போகிறோம் என்றால், மலையகத்தில் இருக்கிற பிள்ளைகள் சில கூட 10 புள்ளியோட ஒரு படம் இருக்கிறால் அதை மூட இயலாது என்ற கருத்து அதுதான். ஏனென்றால் ஒரு பாடசாலைக்கு அந்த பிள்ளை போகிறதுண்டா எத்தனையோ மலையை சுற்றி மலையை ஏறி போக வேண்டி இருக்கும். அந்த பிள்ளை இன்னொரு பாடசாலைக்கு மாறி போகிறோண்டா 7-8 கிலோமீட்டர் போகணும். இப்போ தரம் 5 வரையும் இருக்கிற பாடசாலைக்கு பிள்ளை போகிறதே மிகப்பெரிய கடினம். அதை விட அடுத்த 6ஆம் ஆண்டுக்கு படிக்க போகிறதாண்டா மலையகத்தில் அவர் 10-12 கிலோமீட்டர் போகணும். அப்போ அந்த மலையக பாதைகள், போக்குவரத்துகள் அந்த பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு மிகப்பெரிய கடினமானவை. அந்த இயற்கையினுடைய ஒழுங்கும் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதகம். அப்போ அந்த இயற்கையையும் வென்று கல்வியையும் வெல்ல வேணுமென்றால் வடக்கு கிழக்க போல அல்லது இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளை போல மலையகத்தை தீர்மானிக்கிறார். அதுக்கு ஒரு விசேடமான கல்வி திட்டம், சலுகைகள், சம்பள திட்டங்கள் வழங்கப்படுற பொழுதுதான் இந்த கல்வி மாற்றத்தை நோக்கி போகும். வேலை வாய்ப்புகளும் ஒரு புறம்பானதாக அவர்களுக்கு இருக்க வேணும். ஒரு தொழில் வழங்கப்படுற பொழுது அவர்களுக்கான ஒரு தொழிலுக்கான ஒரு அடிப்படைகள் இருக்க வேணும். இருந்தால்தான் அது வெற்றியை நோக்கி நகர்த்தும். நிச்சயமாக நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே அரசியல், அதே போல் கல்வி, அதே போல் மாகாண சபை உட்பட்ட பல விடயங்களை நாங்கள் கைத்திருக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி வந்ததுக்கு நன்றி. உங்களுடைய மிக்க நன்றி. நன்றி சூரியன் சொந்தங்களே. இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமாக பிரயோசனமான நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் நினைக்கின்றேன். பல்வேறு விடயங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பேசப்பட்டன. மீண்டும் ஒரு முறை நாங்கள் சந்திக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு உதவியார் தயாரிப்பாளர் ராகுல். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.